சலாம் சஜாத்ரா, எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? நான் இன்றைக்கி உங்களுக்காக செய்து காட்ட போகிற ரெசிபி காளான் பிரியாணிங்க. ரொம்ப ஈஸியாக செய்ய போகிற இந்த பிரியாணி ரெசிபிக்கு மசாலா பவுடரோ தயிரோ சேர்க்க போகிறது இல்லைங்க. வித்தியாசமான இந்த ரெசிபியை உங்களுக்கு செய்து காட்ட போகிறேங்க. ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவும் பார்த்தீங்கன்னா தான் நான் செய்கிற அதே ருசி உங்களுக்கும் கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்டாப்பாக் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அருகில் இருக்கும் பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காளான் 300 கிராம் எடுத்திருக்கேங்க. 400 கிராம் பாஸ்மதி ரைஸை கழுவிட்டு ஊற வச்சுருக்கேங்க. இந்த தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க, இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 1 புடி மல்லி இலை, 1 புடி புதினா இலை, பச்சை மிளகாய் 5, 10 சின்ன வெங்காயம், சிறிய எலுமிச்சப்பழம் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன், சில்லி பேஸ்ட் 1½ டேபிள்ஸ்பூன், பட்டை 2 துண்டு, கிராம்பு 2, ஏலக்காய் 2, இது மராத்தி மொக்குங்க, இது எல்லா கடையிலையும் கிடைக்கும் 1, மிளகு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், ஜாதிக்காய் 1/4 துண்டு, நெய் 4 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பிரிஞ்சி இலை 2, கடல் பாசி 1 டேபிள்ஸ்பூன் அளவு. ஒரு மிக்ஸி ஜாரில் ஜாதிக்காய், மராத்தி மொக்கு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து பொடி பண்ணிடணுங்க. இந்த மாதிரி பொடியை அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொடியாக இருக்கணுங்க. 10 சின்ன வெங்காயத்தையும் அரைச்சிக்கணுங்க, பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கணுங்க. இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை அரைச்சாச்சுங்க. இப்போ காளானை இந்த மாதிரி ஆஞ்சி கழுவி நல்லா புளிஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ புதினா, மல்லி இலை, தக்காளி, பெரிய வெங்காயத்தையெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்க போகிறோங்க. வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினாவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாயெல்லாம் இந்த மாதிரி கீறி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நான் நெய்யை ஊற்றிருக்கேங்க. நெய் சூடாகட்டுங்க. இப்போ நெய் சூடாயிடுச்சுங்க. இப்போ பிரிஞ்சி இலை, கடல் பாசியை போட்டுருங்க. பொரிஞ்சோடனே இந்த பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியை சேர்த்துருங்க. இந்த பொடி பொரிஞ்சோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரைச்ச சின்ன வெங்காயம், கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க. சின்ன வெங்காயம் வதங்கினோன்னே பச்சை மிளகா, வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துருங்க. சேர்த்து ஒரு 1 நிமிஷம் நல்லா வதங்க விடுங்க. பெரிய வெங்காயம் 1 நிமிஷம் வதங்கிடுச்சுங்க. இப்போது புதினா, மல்லி இலை, ஒரு கிளறிட்டு
தக்காளி பழத்தை சேர்த்துருங்க. இன்னும் நல்லா வேகணுங்க. தக்காளி பழம் எல்லாம் நல்லா வேகணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்குங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம காளானை சேர்த்துடணும். காளானை சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுருங்க. உப்பு சேர்க்காதீங்க. இப்போ உப்பு சேர்க்கக்கூடாதுங்க. காளான் நல்லா வேகட்டும். இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு வேக வைங்க. இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. காளான் நல்லா வெந்திருக்குங்க. இப்போது நம்ம சில்லி பேஸ்ட்டை சேர்த்துருவோம். இப்போது உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. சேர்த்து ஒரு கிளறி ஒரு நிமிஷம் வேகட்டுங்க. சில்லி பேஸ்ட் சேர்த்து 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துருவோம். அரிசியை ஒரு கிளறி விட்டு ஒரு நிமிஷம் அப்படியே வதங்கட்டுங்க. அரிசி ஒரு நிமிஷம் அரிசி வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம தண்ணியை சேர்க்க போகிறோம். வழக்கமாக சேர்க்குற மாதிரி தான் அந்த அரிசி ஊற வச்ச தண்ணியை சேர்க்குறேன். 1க்கு 1 சேருங்க, சரியாக இருக்கும். அரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் 1க்கு 1 சரியாக இருக்கும். இப்போ நம்ம எலுமிச்சை சாறை சேர்த்துருங்க. சேர்த்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு ஒரு 20 நிமிஷம் வேக வைங்க. ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்குங்க. பாருங்க, சூப்பராக வந்திருக்குங்க காளான் பிரியாணி. இப்போ நம்ம மல்லியிலையை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். டிஃப்ரெண்ட்டான ஒரு சுவையோட காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கலாம்.